ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பிரைமசி அண்ட் ரீசென்சி எஃபெக்ட். சீரியல் பொசிஷன் எஃபெக்ட் கீழே தான் வந்துட்டு இந்த பிரைமசி அண்ட் ரீசென்சி எஃபெக்ட் வரும். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெர்மன் எபிங்கஸ். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ஐட்டம்ஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன். மிரர், பட்டர்ஃப்ளை, ஃபோட்டோ ஃப்ரேம், கிளாக், கிளிப், ஸ்விட்சஸ், டோர், மேட், கபோர்டு, ஃப்ளோர். ஸோ இந்த 10 ஐட்டம்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா? ஸோ சொல்லி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ கேட்டதில் வந்துட்டு ஒரு சில பேத்துக்கு நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது மிரர், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி. ஒரு சில பேத்துக்கு கடைசியாக சொல்லி முடிச்சு தான் ஞாபகம் வந்திருக்கும். மேட்டு, ஃப்ளோர் அது எல்லாமே. ஸோ நடுவில் உள்ளதோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக மறந்து போயிருக்கும். மோஸ்ட்லி ஒரு 90% பீப்புள் கண்டிப்பாக வந்து மறந்து போயிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு பிரைமசி அண்ட் ரீசென்சி எஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருந்திருக்கோ அது வந்து பிரைமசின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஏன் அவங்களுக்கு வந்து அது மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே வந்துட்டு அந்த விஷயம் அந்த 2 to 3 ஐட்டம்ஸ் வந்து டக்குன்னு அவங்களுக்கு லாங் டேர்ம் மெமரிக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில பேத்துக்கு கடைசியாக சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மேட்டு, ஃப்ளோர் சொன்னோம் இல்லையா? அது ஏன் வந்துட்டு அவங்களுக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா, அந்த கடைசி சொன்ன 2 to 3 வேர்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரீசெண்டாக தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு நான் என்ன வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் அவங்க டக்குன்னு அந்த 2 to 3 லாஸ்ட் வேர்ட்ஸ் சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இந்த கடைசியாக அந்த ரீசென்சி எஃபெக்ட் இருக்குல்லையா, அந்த ரீசென்சி கடைசியாக நீங்கள் 2 to 3 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா, அதை நீங்கள் ரிஹர்சல் பண்ணலை அப்படின்னா அது சீக்கிரம் வந்துட்டு மறந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு எதுனாலுமே பிரைமசியாக இருக்கட்டும், ரீசென்சியாக இருக்கட்டும், ரிஹர்சல் பண்ண தான் கடைசியாக லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். ஸோ இதான் வந்துட்டு பிரைமசி அண்ட் ரீசென்சி எஃபெக்ட். நெக்ஸ்ட் இப்படி வேறு சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.